ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் சாப்பாட்டு அரிசியில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொத்தமல்லி, அப்புறம் புதினா, ஒரு 2 பச்சை மிளகா. அப்புறம் நீங்கள் ரைஸை பொன்னி ரைஸ் எப்பயும் ஒரு 1/2 hour கண்டிப்பாக. சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், அப்புறம் பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நாம் ஒரு 7 முந்திரி சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆன பிறகு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை நல்லா பச்சை வாசனை போன பிறகு நாம் கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை, இது 2ஐயும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு காய் ஓரளவு நல்லா குக்கான பிறகு ஒரு 40% காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு நல்ல தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அதாவது சாப்பாட்டு அரிசிக்கு 1 கிளாஸ்க்கு நம்ம 3 கிளாஸ் வைப்போம். ஸோ அந்த கணக்குக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஊற வச்சுருக்கிற ரைஸை போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை விசில் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்மில், 10 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்ல சூப்பரான வெஜிடபிள் புலாவ், அதுவும் நம்ம பிரியாணி ரைஸ்லாம் தேவையே கிடையாது, சாப்பாட்டு அரிசியிலே சூப்பராக செய்யலாம். பார்த்துக்கோங்க, அடி பிடிக்காமல் குழையாமல் சூப்பரான பிரியாணி மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.